வெல்கம் டூ நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ரீசார்ஜ் இருக்குல்ல, சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் டேட்டாவோட ரீசார்ஜ வந்து நீக்கியிருக்காங்க. ஏர்டெல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும். அத பத்தி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இ சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஏர்டெல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும். என்னன்னா, அவங்க வந்து என்னன்னா 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, மிகப்பெரிய ஒரு நண்பனா தாக்குறாங்க உள்ளுக்குள்ள. வெளிக்குள்ள சண்டை போட்டாலே உள்ளுக்குள்ள வந்து நண்பனா இருக்கிறாங்க. "மச்சான் நீ பண்ணு மச்சான், நான் பண்ணிடுறேன் மச்சான்" அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, மினிமம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 249க்கு இருந்துச்சு. அ ஜியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேக் ரூ. 249 இருந்துச்சு. சரி இது ஓகேடா, நம்ம வந்து நெட் யூஸ் பண்ண இடத்துல 1 ஜிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க நெறைய பேரு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நீங்க வந்து மினிமம் பேக் வந்து இப்ப வந்து ரூ. 300 போடணும், ரூ. 299 போடணும் அப்படின்ற மாரி பழைய பேக்க வந்து ரிமூவ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவ யூஸ் பண்றவன் கம்பல்சரி ரூ. 300 நம்ம வந்து குடுத்தே ஆகணும். அந்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து கொண்டு போய்ட்டாங்க. இப்போ வழியே இல்ல. இப்போ வந்து இந்த ட்ராய் வந்து கண்டிப்பா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்வளவோ போடுது. அதுலயும் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலைகள் அந்த ஓட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஓட்ட வழியா நுழைஞ்சு வந்து மக்கள்கிட்ட இருந்து எப்படி பணத்த சுரண்டுறது, அந்த வேலைய தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, ரூ. 299 போடணும் அப்படின்ற மாரி மினிமம் பேக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நெட் யூஸ் பண்றவங்க. இதனால வந்து நெறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, இதுக்குன்னு ஒருத்தன வந்து கரெக்ட்டா ஒரு நிர்ணயிச்சு, கரெக்டான பேக் வந்து ஒரு ஃபிக்ஸடா கொண்டு வர வரைக்கும் இது வந்து இது இல்ல. ஏ நிரந்தரம் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 மாசத்துல வந்து மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பேக் வந்து ஜியோ வந்து 10லருந்து 15% வந்து இன்கிரீஸ் பண்றதா வந்து தகவல் வந்து வெளியே இருக்கு. கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாரிஃப்ல வந்து எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகல. நான் இவ்வளோ வந்து இது கட்டுப்பட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் வந்து இந்த மாரிலாம் நடந்துட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் புதுசா வர வரைக்கும் நம்மள வந்து இவன் சொல்ற விஷயம் தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்ற கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன பேக் மினிமம் பேக் வந்து ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்றதும் கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இ சேவை சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.